சங்கீதம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காட்டு இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த இரவு வேளையில கர்த்தர் நமக்கு கிருபையாய் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நான் வெட்டுண்டு போனேன் என்று நாம் மனக்கலக்கத்திலே சொல்லலாம். ஆனால் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது உண்மையாகவே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். ஆனால் காத்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் திடமனதாக இருங்கள். அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர எழுப்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அரணான நகரத்தில் என்னை ஆண்டவரே கிருபையாய் அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சில நேரங்களில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நாங்கள் எங்கள் மனக்கலக்கத்தில் சொல்லலாம். ஆனால் நாங்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உண்மையானவனை கர்த்தர் பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லோரும் உண்மையிலே அன்பு கூறுகிறோம் தகப்பனே. இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திடமனதா இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே துதிக்கரமாக ஆதலால் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்ற வார்த்தையின்படி எங்கள் மேல் மனதுருகும்படி நீ எழுந்திருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இரவும் பகலும் எங்கள் மேலும் கை பாரமாய் இராதாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் தகப்பனே, எங்கள் ஜெபங்களாம் கேட்டு அப்படியே நீ பதில் தர போவதற்காக நன்றி. உண்மை உள்ளவனை தற்காக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், உண்மை மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும் என்ற வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.